नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन् इति नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यादेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृन्द हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்குள்ள டாபிக் துரோணாச்சாரியா அண்ட் திரௌபத ராஜா. ரெண்டு நண்பர்கள் எப்படி விரோதிகளாக ஆகி எப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று நான் ஒன்றை கொல்ல போகிறேன், நீ என்ன கொல்ல போறியா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி போய் முடியுது. ஸோ மகாபாரதத்தில் ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், 18 பார்வாஸ் இருக்கு. ஸோ இந்த 18 பார்வாஸ் இந்த மாதிரி புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி புக்காக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதில் எத்தனை பேஜ் இருக்குது? ஓகே, இதில் ஒரு 600 பேஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புக்கு 7 புக்கு வரும், 7 புக்ஸ் வரும். ஆடி பார்வாவில் இருந்து சொர்க்க பார்வா வரைக்கும் 7 புக்ஸு வரும். ஸோ நீங்கள் நெட்டில் இருந்து கூட நீங்கள் பார்க்கலாம், இல்லை நீங்கள் இந்தியா போனீங்கன்னு சொன்னாக்கா ப்ராப்பரான புக்கு இந்த மாதிரி கங்குலி இல்லை எம்என் தூத் இந்த மாதிரி புக்கு நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ அதில் ஆடி பார்வா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆடி பார்வாவில் உள்ள உப பார்வாஸ் நிறையா இருக்கும். அதில் சம்பவா உப பார்வா பார்த்தீங்கன்னாக்கா இந்த துரோணாவுடைய சரித்திரங்கள் வரும். ஸோ அதுக்கு அப்புறம் திரௌபத ராஜாவுடைய சரித்திரமும் வரும். ஆனால் இந்த ரெண்டு பேரும் இடையில இருப்பாங்க. ஆனால் டோட்டலாக துரோண பார்வையில் பார்க்கும்போது டோட்டலாக அந்த இடத்துல எப்படி சண்டை அவங்களுக்குள்ளே வருதுன்னு அங்கே புரியும், எப்படி ரெண்டு பேரும் இறந்து போகிறாங்க அப்படின்னு புரியும். ஸோ துரோணாச்சாரியா பாண்டவர்களுடைய குரு, தனுர்வேத குரு, அஸ்திர சஸ்திரங்களுடைய குரு. இவர் பரத்வாஜ் என்ற ஒரு ரிஷியோடைய மகன். பரத்வாஜ் ரிஷியோடைய மகன். அவருக்கும் கிருதாச்சி என்ற ஒரு அப்சர பெண்ணுக்கும் இந்த துரோணா ஆக்சுவலாக வராரு. பட் அந்த விஷயங்கள் பார்க்கும்போது, அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது டைரக்ட் கனெக்ஷன் நடக்கலை. ஸோ அவர் ஒரு லேபில் ஒரு டெஸ்ட் பேபி உருவாக்குற மாதிரி தான் உருவாக்கப்பட்டார். அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வளர்ந்து வரல, ஆனால் அவங்க ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இவர் தான் துரோணான ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தில் இந்த டெஸ்ட் பேபியை இந்த டியூப்பில் வச்சு சில நேரத்தில் பாதுகாக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட பிறந்த இந்த ஒரு குழந்தை துரோணாச்சாரியா அவங்க அப்பாவுடைய குருகுலத்திலேயே படித்து வராரு. ஸோ அதுக்கப்புறம் தான் லேட்டர் பார்ட்டில் இந்த துரோணாச்சாரியர் அஸ்வத்தமா அவருக்கு அப்பா ஆகிறார் இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் இந்த கிருபா அண்ட் கிருபி 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரும் இவர் ஸ்ரதாவான் என்ற ஒரு ரிஷிக்கு பிறந்தவங்க. இந்த 2 பேரும் கிருபா அண்ட் கிருபி, ட்வின்ஸ், பிரதரும் சிஸ்டர். கிருபா தான் கிருபாச்சாரியா. கிருபி என்ற பெண்ணை தான் இந்த துரோணாச்சாரியா திருமணம் செய்கிறார். இந்த துரோணாச்சாரியருக்கும் கிருபிக்கும் பிறந்தவர் தான் அஸ்வத்தமா. அஸ்வனா குதிரைன்னு அர்த்தம். ஸோ அவர் பிறக்கும்போது குதிரை மாதிரி சவுண்டு, இந்த தேவலோக குதிரை இருக்கு இல்லையா, உச்சிஸ்ரவா மாதிரி, அந்த குதிரை மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அவர் பிறந்ததுனால அவருக்கு அஸ்வத்தமான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது அவர் கல்யாணம் பண்ண டைமு. ஸோ இந்த கல்யாணம் பண்ணதுக்கு முன்பு அவருக்கும் திரௌபத ராஜாக்கும் ஒரு நைஸ் ஃப்ரெண்ட்ஷிப் நடந்தது. எப்படி? இவர் அவங்க அப்பாவுடைய குருகுலத்தில் படித்து கொண்டு இருக்கிறார். திரௌபத ராஜா
வந்து இந்த பாஞ்சால தேசத்து ராஜாவுடைய மகனாக இருக்கிறார். அவர் வந்து இந்த குருகுலத்திற்கு வந்து படிக்க வரும்போது துரோணாச்சாரியருக்கும் திரௌபத அவர் பேர் அப்போ யக்ஞசேனா இல்லையா? ஸோ அப்போ வந்து அவருக்கும் இவருக்கும் வந்து நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று உண்டாகுது துரோணாச்சாரியருக்கும் திரௌபத ராஜாவுக்கும். ஸோ அப்போ இவருக்கு வந்து நல்ல படிப்பு அறிவுலாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் துரோணாச்சாரியருக்கு. அவர் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பார். அப்போ அவருடைய வேலை, அவருடைய திங்ஸ் எல்லாமே வந்து இவர் எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. ஸோ நல்லா பார்த்துக்குவார் திரௌபத ராஜாவை. இந்த துரோணாச்சாரியர் நல்லா பார்த்துக்குவார். ஸோ அப்போ அப்படியே இருக்க வளர்ந்து கொஞ்சம் பெருசாகும் போது குருகுலம் விட்டு பிரியணும் இல்லையா ஒரு காலகட்டத்தில். ஸோ அந்த நேரத்தில் வந்து திரௌபத ராஜா சொல்கிறாரு, ஓ துரோணா, பரத்வாஜா மகனே துரோணா, நான் பெருசாகிட்டோனே நான் தான் கண்டிப்பாக ராஜாவாகுவேன் எங்கள் தேசத்தில், பாஞ்சால தேசத்தில். அப்போ நான் ராஜாவாயிட்டேன்னா என் தேசத்திலிருந்து பாதி உனக்கு கொடுக்குறேன்னா நீ என் நண்பனுக்காக நான் இதை செய்வேன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து அந்த நேரத்தில் வந்து இதை ஆசைப்படலை. அப்பா இருக்கிறார் கூட. பட் லேட்டர் பார்ட்டில் என்ன ஆயிடுச்சு, இவங்க பிரிஞ்சு தனித்தனியாக போகிறாங்க. திரௌபத ராஜா அவர் தேசத்துக்கு போயிட்டு அவர் வளர்ந்து பெருசாகி அவரு அந்த தேசத்தில் ராஜாவாயிட்டார். இவர் வளர்ந்து பெருசாகிற காலகட்டத்தில் அப்பா வந்து கிளம்பிடுறாரு. பரத்வாஜ வந்து ரிஷி இல்லையா, அவர் கிளம்பிடுறாரு. கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து கிருபாச்சாரியாவுடைய தங்கச்சி கிருபி, த ட்வின் சிஸ்டர் கிருபியை வந்து திருமணம் செய்கிறார். அவங்களுக்கு ஒரு பேபி பிறந்தது, அஸ்வத்தமா. இந்த அஸ்வத்தமாவை வந்து வளர்த்து எடுக்கும்போது துரோணாச்சாரிய பட்டப்பாடு. ஏன்னா அவர்கிட்ட கையில் காசு இல்லை, ப்ராப்பரான வீடு இல்லை, ப்ராப்பரான தானியம் இல்லை, பால் இல்லை, அவங்க ஒய்ஃப்க்கு சாப்பாடு இல்லை, பிள்ளைக்கு பால் கொடுக்க கூட முடியல, ஏன்னா சாப்பாடு இல்லை. ஸோ பஞ்சத்தில் மாதிரி ஆயிட்டார். அந்த தேசத்தை விட்டு வேறு தேசங்கள் போகும்போது அவருக்கு ப்ராப்பரான சாப்பாடு இல்லை, மனைவிக்கும் இல்லை, பிள்ளைக்கும் இல்லை. ஸோ குருகுலத்தில் வந்து படிக்கிறாங்க சில பேர், இவர் நடத்துகிற குருகுலத்தில் வராங்க, படிக்கிறாங்க, அஸ்வத்தமாக்கு கூட்டாளி ஆகிறாங்க. பட் ப்ராப்பரான தக்ஷணை அவருக்கு கிடைக்கல. சில நேரத்தில் அஸ்வத்தமாக்கு பால் இல்லாத காரணத்தால் எங்கோ கிடைச்ச மாவு, இந்த ஆட்டா மாவு இல்லையா, அந்த மாதிரி மாவில் தண்ணியை கலந்து அதுதான் பாலுப்பா, இதை குடின்னு சொல்லிட்டு அவரும் நம்பி பாலை குடிச்சு அப்புறம் வந்து நல்ல எனர்ஜி கிடச்சி அந்த மற்ற பையனுங்க கூட விளையாடும் போது அவங்களாம் விடைகிறாங்க அவருக்கு, நாங்களாம் பால் குடிச்சு வளர்கிறோம், நீ நான் மாவில் தண்ணியை கலந்து குடிக்கிற நீ சொல்லிட்டு கேலி பண்ண அவரும் வீட்டில் வந்து சொல்ல. ஸோ இது துரோணாச்சாரியருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவமானமாக தான் இருக்குது அந்த டைமில், அப்போ உள்ள ஒரு சூழ்நிலை. சரி, இப்படியே தேசமாக போகும்போது அவருக்கு திரௌபத ராஜாவுடைய ஞாபகம் வருது. பாஞ்சால தேசத்துக்கு போவோம், என் நண்பன் இருக்கிறார், அவரு நமக்கு வந்து பாதி தேசத்தை கொடுக்குறேனார, பாதி தேசம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஏதாச்சும் கிடைச்சாலும் நமக்கு லாபம் தானே, நம்ம வந்து குடும்பம் நடத்தலாமே, ஏதாச்சும் செய்யலாமே, நண்பன் தானே சொல்லிட்டு அந்த தேசத்துக்கு போகிறார். போகும்போது யாரும் உள்ள விடல. இல்லை, நான் துரோணாச்சாரிய வந்திருக்கிறேன், பாலிய ஸ்நேகிதன், நாங்கள்லாம் ஃப்ரெண்டு, கவான் நண்பன், சொல்லுங்க. சரின்னு போய் சொல்கிறாங்க காவலாளிகள். துரோணாச்சாரியராம, துரோணாச்சாரியரா, இந்த ஆளி அங்கே வந்தார், சரி வர சொல்ல. வந்தோடனே இவர் சொல்கிற, நண்பா எப்படி இருக்கிற, நான் நல்லா தான் இருக்கிறேன், என்ன விஷயம்? இல்லை, நான் ரொம்ப பஞ்சத்தில் இருக்கேன், சோறு போட சொல்லிட்டா, சாப்பிட்டு போறியா? இல்லை, நான் வந்து தேசம் கொடுக்குறேன்னு சொன்னியே, ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் எதுவும் கிடச்சிச்சின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னது? நீ யார், நான் யார், நீ யார், நான் யார், நான் இந்த தேசத்தின் ராஜா, மகாராஜா, நீ ஒரு சாதாரண ஒரு பூஜாரி குடும்பத்தில் வந்தவன், நீ எப்படி என் கூட நண்பனாக முடியும், நீ எப்படி என்னை நண்பனாக கூப்பிட முடியும்? குருகுலத்தில் சின்ன பிள்ளையில படித்தோம் சார், அதை கொண்டு வந்து இப்போ வந்து பேசிகிட்டு இருப்பியா நீ சொல்லிட்டு பயங்கரமான வார்த்தைகள் சொல்லி இந்த சம்பவ பார்வை, ஆடி பார்வையில் உள்ள சம்பவ பார்வையில் வந்து இந்த விஷயங்கள் பார்க்கலாம். 130வது சாப்டருக்கு மேலே நீங்கள் படிச்சுட்டே போகணும். ஸோ ஒரு சாப்டராக இருக்கும். ஸோ அந்த இடங்களில் பார்க்கும்போது நீங்கள் இந்த விஷயம்லாம் பார்க்கலாம். கம் ஆன் மேன், முடியாது,
சாப்பிட போறியா, சாப்பிட்டு கிளம்பு. இந்த தோசை ஆக போகிறேன், கூட்டாளி ஆக போகிறேன், சொத்தை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு சொன்னாக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது, கிளம்பு சொல்லிட்டு அவமதித்து பேசிடுறாரு. துரோணாச்சாரிய தலையை கீழே போட்டுட்டே, நம்ம பக்கத்தில் மனைவி வேற இருக்கிறாங்க, பிள்ளை வேற இருக்கிறாரு. அவமானப்பட்டு அசிங்கப்பட்டார் துரோணாச்சாரியா. போகிறார், மைண்டில் நினச்சிக்கிறாருடா, நாட்டில் ரொம்ப பெயின், இவனை எப்படியாவது நான் பழி வாங்குவேன் சொல்லிட்டு அவர் போகிறார். ஒரு தேசம் ஒரு தேசம் ஒரு தேசம் ஒரு தேசம். ஸோ அப்புறம் கடைசியில் வந்து இங்கே ஹஸ்தினாபூருக்கு போகலாமே, இங்கே பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்றா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுத்து பொழைச்சிக்கலாமே, நமக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியுமே. ஏன்னா துரோணாச்சாரியா வந்து பரசுராம் கிட்டேயே போய் அடைக்கலம் பெற்று அவர் பரசுராமர்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் கற்றுருக்கிறாரு. அந்த வடிகால் தனுர்வேத விஷயங்கள் எல்லாம் கற்றுருக்கிறார். ஸோ அவர் வந்து பரசுராம் வந்து பரத்வாஜாவுடைய மகன் என்ற வாசி அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எல்லாம் சொல்லி கொடுத்து நிறைய அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் பரசுராமர்கிட்ட கற்று வச்சிருக்கிறார் துரோணாச்சாரியா. ஸோ இப்போ பஞ்சத்தில் அடிபட்ட துரோணாச்சாரியா இங்கே ஹஸ்தினாபூருக்கு வரும்போது அந்த நேரம் பார்த்து இந்த பாய்ஸுங்கெல்லாம் விளையாண்டுருக்காங்க. யார்? பாண்டவாஸ், துரியோதனோடைய கேங், பாண்டவாஸ், அவங்க எல்லாம் விளையாண்டு இருக்கும்போது பந்து போய் கிணத்துல விழுந்துரு. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ பந்தை எடுக்க தெரியல, ஆழமான கிணறு, பந்து விழுந்துருச்சு. பந்தை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ துரோணா வந்து அங்கே வராரு. வந்து பார்த்துட்டு, என்னப்பா, என்ன விஷயம், என்ன நடக்குது, என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? இல்லை சார், நாங்கள் வந்து விளையாண்டுருந்தோமா, பந்து உள்ளே இருந்துச்சு, எங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. ஓ, இது சர்வசாதாரணமான விஷயமே. சர்வசாதாரணமான விஷயமா? என்ன சொல்கிறீங்க? நான் எடுத்து கொடுத்தா எனக்கு டின்னர் லஞ்ச் சாப்பாடு போடுவீங்களா? சரி, சாப்பாடு கொடுக்குறோம். சரி, இது ஹஸ்தினாபூர் சாப்பாடு வேணும். ஹஸ்தினாபூர் சாப்பாடு டெய்லி. சப்போஸ் நீங்கள் வந்து பழைய சோறு சாப்பிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதாச்சும் பழம் இல்லை வேறு இதெல்லாம் கிடைக்கிது, உலாம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு உங்களுக்கு பயங்கரமான ராஜாவுடைய பேலஸில் உள்ள சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும்? சரின்னு சொல்லிவிட்டு அவர் பந்தை எடுக்கிறார். அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். குஷாகராஸ் எடுத்தார், மந்திரத்தை சொன்னார், உள்ளே போட்டார், பந்தை போய் குத்துனுச்சு. ஆனால் பந்து ஓட்டையாகலை. 100 பந்து குஷா விட்டார். மோதிரத்தையும் தூக்கி போட்டார். அதையும் சேர்த்து இந்த பந்தையும் சேர்த்து குஷாகராஸில் அவர் சொன்ன அந்த மந்திரத்தினால அவர் அதை எடுத்து அவங்க கையில் கொடுத்தார். வா பார்க்குறான். யார் நீங்கள்? என் பேர் துரோணாச்சாரியா. நீங்கள் போய் பீஷ்மா கிட்ட இதை சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ஒன்றும் சொல்ல வேண்டாம், நடந்ததை சொல்லுங்க. ஓடுறாங்க, சாப்பாடு போட பாதி பேர் அவங்க ஓடுறாங்க போய் சொல்கிறதுக்கு பீஷ்மா கிட்ட. பிதாமகா தாத்தா 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 என்னாச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் பேர் துரோணரா? ஓ அப்படியா, கரெக்டான நேரத்தில் வந்திருக்கிறார் துரோணா, நீங்களும் வயசு பெருசாகிட்டு இருக்கீங்க, உள்ள வர சொல்லுங்க சொல்லி துரோணரை வந்து பீஷ்மா வந்து அவங்களுக்கு குருவாக நியமிக்கிறார். அதே நேரத்தில் கிருபாச்சாரியரையும் நியமிக்கப்படுது. ஆனால் துரோணர் தான் மேலே, அவர் தான் டாப்பில் இருக்கிறாரு. அப்போ இவங்க எல்லாத்துக்கும் துரோணர் தான் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு ஆரம்பத்திலிருந்து. இந்த பேர், அப்புறம் பாண்டவாசு, திருதராஷ்டிராவுடைய பிள்ளைங்க, அப்புறம் இந்த போஜாஸ், அண்டகாஸ், விருஷினி, இவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. அண்ட் மொத்த தேசத்தில் உள்ள பீப்புளும் வந்து ஜாயின் பண்ணாங்க. துரோணாச்சாரியர் சொல்லி கொடுக்குறாருன்னு சொன்னா நிறைய வந்தாங்க. ஸோ துரோணர் வந்து இந்த குருகுலம் மெயின்லி இவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் திங்ஸோட இவர்கிட்ட வந்துட்டு தனுர்வேத விஷயங்கள் தான் ரொம்ப படித்து கொண்டாங்க. வெப்பன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது எல்லாத்துக்கும் வந்து துரோணாச்சாரியர் சொல்லி கொடுத்தாரு. நான் இது உள்ளுக்கு வந்து ரொம்ப டீப்பாக நான் போக மாட்டேன். ஏன்னா என்னுடைய டாபிக் இன்றைக்கி வந்து துரோணரும் திரௌபதரும். ஓகே, ஸோ அவங்க குருகுலத்தில் படித்தது எப்படி அந்த குருவியோடைய கண் அடிக்கணும், அப்புறம் ஏகலவ்யாவுடைய ஸ்டாரி, அர்ஜுனா வந்து துரோணாச்சாரியா முதல்ல கிடச்சிடும் குரோகராயில், அதை போய் காப்பாற்றினது. ஸோ அவங்க அந்த இடத்துல இருந்த அந்த குருகுலம், அப்புறம் வந்து அவங்க அரங்கேற்றம் செய்கிறது, அப்புறம் கர்ணன் வந்து ஜாயின் பண்ணது, அப்புறம் கர்ணன் அங்கே ராஜாவாக ஆனது.
ஸோ இந்த கதைகள் எல்லாம் வந்து லேட்டர் பார்ட்டில் பார்ப்பீங்க. நான் இங்கேருந்து கட் பண்ணி நேராக திரௌபதா இதுக்கு நான் போகிறேன். ஸோ துரோணருக்கு வந்து மைண்டில் வந்து ஒன்றும் அந்த விரோதம் இருந்து கொண்டே இருக்கு. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவருடைய சுச்சுவேஷன் எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. அஸ்வத்தமாவும் பெருசாகிட்டார். சாப்பாடு நல்லா இருக்குது, ஆபரணங்கள் நல்லா இருக்குது, வஸ்திரங்கள் நல்லா இருக்குது, நல்ல ஆடைகள் போட்டுக்கலாம், நல்ல துணிலாம் போட்டுக்கலாம், நகை போட்டுக்கலாம், சாப்பாடு இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஒரு பேர் இருக்குது அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஸ்டேடியமில், இந்த காமன்வெல்த் ஒலிம்பிக் கேம் மாதிரி பெரிய ஒரு ஸ்டேடியமில் வந்து பெரிய ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அரங்கேற்றம் செய்கிறாங்க. அந்த அரங்கேற்றம் டைமில் தான் கர்ணன் வந்து ஜாயின் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு அப்புறம் வந்து துரோணர் சொல்கிறார், குரு தட்சணை என்ன வேணும்னு சொல்லுங்கள், பாஞ்சால தேசம் போங்க, அங்கே திரௌபத ராஜா இருப்பார், அவரை பிடிச்சிட்டு வாங்க. எப்படி பிடிச்சி வரணும், கயிறை கட்டி இந்த மிருகத்தை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி பிடிச்சிட்டு வாங்க. அர்ஜுனா சொல்ல, நான் செய்கிறேன் குருதே உங்களுக்காக, போங்க. ஸோ இவங்கெல்லாம் போய் அந்த தேசத்தை அட்டாக் பண்ணி, பாஞ்சால தேசத்தை அட்டாக் பண்ணி திரௌபதா ராஜாவை பிடிச்சிட்டு வராங்க. திரௌபதா இப்போ என்ன சொல்ல போற, இப்போ என்னுடைய அடிமை நீ, நான் கொஞ்சம் கேட்டேன் உங்ககிட்ட ஏதாச்சும், நீ அப்படி அவமதிச்சு விட்ட. நான் ராஜா, நீ ஒரு சாதாரண பூஜாரி, எனக்கு உனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமானு. ஆனால் இன்னைக்கு நான் ராஜா, உன் தேசம் என் கையில் இருக்குது, என் சிஷ்யர்கள் கையில் இருக்குது, எல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நான் ராஜா, நீ என்னுடைய ஸ்லேவ், நீ என்னுடைய மேடு வேலைக்காரன், கொத்த அடிமை நீ எனக்கு. திரௌபதாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தேசம் கொஞ்ச நேரத்தில் இவங்க பூந்து அட்டி, துரோணாவுடைய டிசைபிள்ஸ், இன்னும் துரோதனன் இருக்கிறார், துஷாசனன் இருக்கிறார், விகர்ணா இருக்கிறார், இந்த பகுதியில் ஒன்றும் பவர்ஃபுல்லான பீமா, யுதிஷ்டிரா, அர்ஜுனா ஆனால் இருக்கிறான். ஸோ ரொம்ப அவமானமாயிருச்சு. பரவாயில்ல, இந்த தேசத்தை அவங்ககிட்ட கொடுக்குறேன், போ, தொலைஞ்சி போ, திருப்பி கொடுக்குறேன், தேசத்தை எடுத்துகிட்டு போ, ஹஸ்தினாபூரில் ஓகேவா இருக்கிறேன், எடுத்துகிட்டு போ, இங்கே நீங்கள் பார்க்கவே கூடாது சொல்லிட்டு விரட்டடிக்கப்பட்டார் திரௌபத ராஜா. ஸோ இவரும் அவமானப்பட்டார், அவர் அவமானப்பட்டார், இப்போ இவர் அவமானப்பட்டார். இவர் போகிறார் ஒரு தேசத்துக்கு, போயிட்டு தேசம் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த பட்ட ஒரு காயம், நாவினால் சுட்ட புண், அந்த மாதிரி என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன், இந்த துரோணாச்சாரியாவா பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மகன் வேணும். ஏற்கனவே சிகண்டி இருக்கிறார் அவர் குடும்பத்தில், ஆனால் சிகண்டி பெண்ணாக பிறந்து ஆனால் மாறினவர் இல்லையா. எனக்கு ஒரு ஆனால் ஃபியூ அதர்ஸும் இருக்கிறாங்க, அது சில்ட்ரன் ஆஃப் திரௌபதம். ஸோ இதுக்கப்புறம் பவர்ஃபுல்லான ஒரு மகன் வரணும். இந்த மகன் வந்து துரோணாச்சாரியரை கொள்வதற்காகவே பிறக்கணும், அதுக்காக நான் யாகம் செய்ய போகிறேன்னு சொல்லி யாகம் செய்ய ஆள் தேடுறாரு. அங்கே போகிறாரு, இவர் இங்கே முடியுமா, இல்லை முடியாது, இங்கே முடியுமா சாமி, முடியாது, அங்கே முடியுமா சார், முடியாது, இங்கே முடியுமா, முடியாது, இங்கே முடியுமா, முடியாது, நாங்கள்லாம் செய்ய மாட்டோம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், துரோணாச்சாரியருக்கு எகென்ஸ்டாக நாங்கள் செய்யணுமா, முடியாது, துரோணாச்சாரிய பெரியவர், அவருக்கு எகென்ஸ்டாக நாங்கள் செய்ய மாட்டோம், முடியவே முடியாதுன்னு சொல்லி அவங்க எல்லாரும் தட்டி கழிக்க ஒரு இடத்துல போய் யாஜா உபயாஜா அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இவங்கள போய் பார்க்குறாரு, சார் முடியாதுங்க கிளம்புங்க. அவங்க கிட்ட வந்து 1 வருஷ கணக்கில் வந்து அவர் வந்து அவங்களுக்கு சேவை செய்கிறார். 12 மாதங்கள் சேவை செய்கிறார் அவங்களுக்கு. சேவை சார் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், ஹெல்ப் பண்ணுங்கள் சுவாமிஜி, ஹெல்ப் பண்ணுங்கள் சுவாமிஜி, ரிஷிஜி ஹெல்ப் பண்ணுங்கள் கேட்டு அவங்களும் சரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு யாகம் பண்ணாங்க. அந்த யாகத்திலிருந்து பிறந்தவர்கள் தான் 2 பேர், திருஷ்டயும்னா அண்ட் திரௌபதி. திரௌபத ராஜாவுடைய மகன், அதனால திரௌபதி பாஞ்சால தேசத்து ராஜாவுடைய மகள். இந்த திரௌபத ராஜா தான் அந்த தேசம் பேர் வந்து பாஞ்சால தேசம், அவர் பேர் திரௌபதி, அதனால அவங்களுக்கு திரௌபதி. பாஞ்சால தேசம்னால பஞ்சாலி. அண்ட் அவங்களுக்கு கிருஷ்ணா என்ற ஒரு பேரும் இருக்குது. சில நேரத்தை பார்ப்பீங்கன்னா, என்னது கிருஷ்ணா சாரியை உருகுனாங்கன்னு போட்டிருக்கோம், கிருஷ்ணா சாரி எப்போ உருகுனாங்க. ஸோ அந்த கிருஷ்ணா வந்து ரிஃபர் டு திரௌபதி, வேறு பேர் இருக்கும் இல்லையா.
ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் காமெடியே இருக்குது. இப்போ திருஷ்டயும்னாவும் பிறந்துட்டார். இந்த திருஷ்டயும்னா எதுக்காக பிறந்திருக்கிறார்? திரௌபதி ராஜா அவருடைய மகன் எதற்காக பிறந்திருக்கிறார்? துரோணாச்சாரியாவை கொல்வதற்காக. இது துரோணருக்கும் தெரியும். ஸோ இப்போ கட்சி வந்து ரெண்டா உடையுது. அந்த ஜத்துகிரகா பார்வா வந்துச்சு இல்லையா, அந்த அரக்கு மாளிகை எரிச்சா போது இவங்கெல்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க. இவங்க தப்பிச்சு ஓடின பீரியடில் தான், அந்த டைமில் தான் வந்து திரௌபதி ராஜா சுயம்பரம் வச்சிருக்கிறாரு. அந்த சுயம்பரத்தில் ஜெயிச்சு தான் திரௌபதி தேவி இவங்களுக்கு கிடச்சிடுறாங்க. ஸோ திரௌபதி தேவி இவங்களுக்கு கிடச்சோன்னே திரௌபதி ராஜா இவங்களுக்கு மாமனார் ஆயிடுறாரு. ஸோ இப்போ யார் இன்னும் க்ளோஸு? இந்த பக்கம் குரு, அந்த பக்கம் மாமனார். என்ன பண்ணுவது? பாண்டவாஸ் திரௌபதி ராஜா உள்ளே வந்துட்டார், உள்ளே நுழைஞ்சிட்டார். இவங்க கிட்ட க்ளோஸ் ஆகிட்டார். கௌரவர்களுக்கிட்ட க்ளோஸ் ஆகலை, இவங்கக்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டார். ஸோ இப்படியே ஓடிட்டுருக்கு. என்ன பார்வா? ஆடி பார்வா முடிஞ்சு, சபா பார்வா முடிஞ்சு, வன பார்வா முடிஞ்சு, விராட்ட பார்வா முடிஞ்சு, உத்தியோக பார்வா முடிஞ்சு, பீஷ்ம பார்வா காலகட்டம் வரும்போது போர். பகவத்கீதை ஸ்லோகம் முடிஞ்சிட்டு போர். இந்த பகவத்கீதை முன்னுக்கு என்ன நடந்துச்சு, அப்புறம் பகவத்கீதை, அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, இது நான் லேட்டர் பார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்கும். ஸோ போரில் என்ன ஆயிடுச்சு, துரோணர் வந்து துரியோதனன் பக்கம் போய் உட்கார வேண்டியதாயிடுச்சு. பீஷ்மா, துரோணா, கிருப்பா, அஸ்வத்தமா, கிருத்தவர்மா, சல்யா, சகுனி, துரியோதனாவுடைய தம்பிங்க, துரியோதனோட பிள்ளை, தம்பிங்களுடைய பிள்ளை, மத்த பகாடதா, இந்த மாதிரி பெரிய பெரிய போர் வீரர்கள்லாம் அந்த பக்கம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சைட்டில் பார்க்குறோம், பாண்டவா சைட்டில் தான் திரௌபதி ராஜா இருக்கிறார். திருஷ்டயும்னா, உத்தமௌஜா, யுத்தமன்யு, சிகண்டி, சாதகி, இவங்கெல்லாம் இந்த பக்கம்லாம் இருக்காங்க, பாண்டவாஸ். அண்ட் தென் திஸ் விராட்ட தேசத்து ராஜாக்கள், இன்னும் நிறைய இவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை நடக்கும்போது துரோணா அந்த பக்கம் இருந்து தான் ஆகணும். ஏன்னா திரௌபதி இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக இவர் தானே மாமனார், இவர் இங்கே இருக்கணும். திருஷ்டயும்னா இங்கே இருக்கிறாரு. ஸோ துரோணா அந்த பக்கம் இருக்கிறாரு. துரோணா அர்ஜுனா பக்கம் இருக்க முடியல, அஸ்வத்தமா அர்ஜுனா பக்கம் இருக்க முடியல. அஸ்வத்தமா அவ்வளோ க்ளோஸு அர்ஜுனா கூட இந்த சண்டை வர்றதுக்கு முன்பு. கர்ணா கூட க்ளோஸ் இல்லை. தமிழ் படம் பார்த்துலாம் ஏமாந்துடுறாதீங்க, அதெல்லாம் போய். ஸோ உண்மையான ஸ்டோரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான புக்கு 7 புக்ஸ் இது. இது 1,00,000 ஸ்லோகங்களில் உள்ள மகாபாரதம். இது படிங்க நீங்கள். ரைட். ஸோ ஒன் சான்ஸ்கிரிட் ஆல்சோ, நீங்கள் சான்ஸ்கிரிட்டோடு சேர்த்து இங்கிலீஷா வாட் எவர் ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ துரோணன் அந்த பக்கம் இருக்கிறார், திரௌபதி அந்த பக்கம் இருக்கிறார். இப்போ போர் நடக்குது. இந்த போர் வந்து 10 நாள் பீஷ்மாவுடைய பார்வையில் இருந்தது. போர் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பீஷ்மாவுடைய காலகட்டம் முடிஞ்சோன்னா அவர் அடித்து படுக்க வச்சுடுறாங்க ஒரு பக்கம். குருக்ஷேத்திரா போனால் அந்த இடம் நீங்கள் ஒன்றும் பார்க்கலாம், இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம். குருக்ஷேத்திரா போனால் இந்த இடம் நீங்கள் பீஷ்மா கொண்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஆட்டோக்காரங்க கொண்டு போய் நேராக விட்டுருவாங்க. பகவத்கீதை பேசின இடம் வேறு, பிரம்மசரோவரா வேறு, பீஷ்மா கூன் வந்து வேறு. ஸோ அங்கே போய் விட்டுருவாங்க, நீங்கள் பார்த்துட்டு தரிசனம் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ திரௌபதா இங்கே இருக்கிறார், இவர் இங்கே இருக்கிறார். 10 நாள் சண்டை. அடுத்து 11வது நாள் தான் துரோணாச்சாரியார் உள்ளுக்கு வராரு. ஸோ துரோணாச்சாரியார் உள்ளுக்கு வரும்போது துரோணாச்சாரியார் பீஷ்மா மாதிரி ரூல்ஸு கரெக்டாக ஃபாலோ பண்ணி சண்டை செய்யலை, நிறைய மிஸ்டேக் வந்து செஞ்சிடுறாரு. அதில் ஒன்று தான் அபிமன்யுவை கொன்னது. 13வது நாளில் அபிமன்யு கீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து துரோணாச்சாரியா வந்து மிஸ்டேக், பெரிய மிஸ்டேக் அது, அபிமன்யுவை கொன்னது. ஜென்டில்மேன் சொல்கிறாங்களே, அந்த ஜென்டில்மேன் ஃபைட் வந்து இங்கே துரோணாச்சாரியா பண்ணலை. துரோணாச்சாரியா இந்த இடத்த பண்ணலை. கர்ணா ரொம்ப மட்டமான செயல் செய்கிறார் கர்ணா. ஸோ அபிமன்யுவை கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 14வது நாள் தான் ஜெயதிரதாவை கொல்லப்படுது. அந்த நைட்டில் தான் நைட்டு சண்டை நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நைட் சண்டை நடக்கும். அந்த நைட் சண்டையில் தான் கருட்கச்சனை போட்டு தள்ளுவாங்க. அதுக்கப்புறம்
பகல் வெடிஞ்சிரும். 15வது நாள் போரில் தான் துரோணாச்சாரியா இறக்கிற சூழ்நிலை. ஸோ இந்த துரோணாச்சாரியா 14வது நாள் முடிஞ்சு 15வது நாள் போர், 5 நாள் தான் துரோணா பார்வா. இந்த 15வது நாளில் துரோணாச்சாரியா போட்டு தள்ள போகிறாங்க இன்றைக்கி கன்ஃபார்ம். அதற்கு முன்பாகவே துரோணாச்சாரியா இந்த திரௌபத ராஜாவை கொன்று போட்டுடுறாரு. துரோணாச்சாரியா பெரிய கத்தி, சமுராய் கத்தி மாதிரி திரௌபத ராஜாவை துரோணாச்சாரியார் கொன்னுடுறாரு. துரோணாச்சாரியா கீழ் திரௌபதா ராஜா கத்திலே வெட்டி கொண்டுறாரு. அதை மட்டும் நிப்பாட்டல, விராட்ட தேசத்து ராஜா இருக்கிறார் இல்லையா, அவரையும் போட்டு தள்ளுகிறாரு. பாண்டவாசோடைய மாமனார் செத்து போனார், அபிமன்யோடைய மாமனார் செத்து போனார். ஒரே நாளில் 2 பெரிய பெரிய தேசத்தோடைய ராஜா, விராட்ட தேசத்தோடைய ராஜா, பாஞ்சால தேசத்தோடைய ராஜா ஒரே நாளில் போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தாங்க அது சரி வராது, இந்த துரோணாச்சாரியா முடிச்சாகணும், சூழ்ச்சி பண்ணி தான் முடிச்சாகணும். என்ன சொல்கிறீங்க கிருஷ்ணா, அது எப்படி நம்ம செய்கிறது, அது தர்மமாகாதே. அவர் தர்மமே ஃபாலோ பண்ணலையே, அவர் தர்மமே ஃபாலோ பண்ணலை. அபிமன்யு கொன்ன விஷயத்தில் அவர் தர்மமே ஃபாலோ பண்ணலை. இவர் தர்ம பாதையில் நீங்கள் கொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவர் ஃபாலோ பண்ணல. அவரையா நீங்கள் போய் உட்காந்து ஃபாலோ பண்ணிருக்கிறீங்க? இந்த மாதிரி ஆளுகளை போட்டு தாளுங்க. ஸோ திரௌபதி தேவியை சாரி உருவும் போதும் துரோணா இருந்தார், ஆனால் அவரும் வார்த்தை எதுவும் பேசலை. அது ஒரு ஃபால்ட்டு, இது ஒரு ஃபால்ட்டு. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறாரு போட்டு தள்ளுங்க. பயங்கரமான சண்டை, எல்லாத்துக்கிட்டையும் சண்டை. அன்றைக்கி ஒரு வெறித்தனமான சண்டை செய்கிறார். ஏன் துரோணாச்சாரியா எப்படி சண்டை போட்டார்னா, துரியோதனன் அவ்வளோ கோபமாக அவர் ஏற்றி விட்டுருக்கிறார். என்ன சார் நீங்கள் ரொம்ப மோசமாக சண்டை போட்டிருக்கிறீங்க, வேஸ்ட்டு நீங்கள் குருவாக இருந்து, வேஸ்ட்டு நீங்கள் எங்ககிட்ட என்ன ஜெனரல் இருந்து வேற ஆளுக்கு கொடுத்துருக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரிலாம் சொன்னால் கடுப்போம் இல்லையா? ஒரு கட்டத்தில் துரியோதனன் சொல்ல, நீங்கள் தனியாக போய் ஒரு இடத்துல சண்டை போடுங்க, நாங்கள் எல்லோரும் போய் நான், கர்ணா, சல்லியா, சகுனி நாங்களாம் போயிட்டு ஒரு பக்கம் போய் சண்டை போட்டு நாங்கள் ஏதாச்சும் போய் ஜெயிச்சுட்டு வரோமே, நீங்கள் தனியாக போய் சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குரூப்பை 2ஆக பிரிச்சுருவாங்க. துரோணருடைய தலைமையிலேயே குரூப்பை 2ஆக பிரிச்சுருவாங்க. கட்சியில் நீங்கள் தான் சேர்மேன், நீங்கள் தான் சீஃப் பிரசிடென்ட், ஆனால் 2ஆக பிரித்து உங்களை பேரை எல்லாத்தையும் நாரடித்து உங்களை பயங்கரமான கேள்விகள் கேட்டு தான் அந்த கோபத்தில் அன்றைக்கி எல்லாத்தையும் போட்டு தள்ளுற மாதிரி துரோணாச்சாரியர் வருவார். இப்படி தான் சண்டை போடுவார் துரோணாச்சாரியர். இப்படி தெரிக்கும் பயங்கரமான சண்டை. என் கிருஷ்ணர் சொல்ல அது முடியாது. என் கிருஷ்ணர் சீத் இந்த இந்திரவர்மா அவரோட யானை இருக்குது அஸ்வத்தமா, அந்த யானை செத்து கிடக்கு, அந்த யானை செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகத்தில் சொல்லுங்கள். ஸோ பீமா சொல்லுவார் இல்லையா, அந்த யானை பேர் அஸ்வத்தமா யானை செத்துருச்சு அப்படின்னு சொல்லணும், வேகத்தில் சொல்லணும். இங்கே சொன்னால் எப்படி சார்? கிருஷ்ணன் சொல்லுவார், இங்கேயா சொல்லிட்டு இருக்கிறீங்க, பீமா கிட்ட சொல்லுங்கள், இங்கேயா சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே போய் சொல்லுங்கள், அப்போ தான் அவர் காதில் விழுவோம். அவர் காதில் உழுவுற மாதிரி போய் சொல்லுவார். யார்? பீமா இதை போய் சொன்னால் நான் தகச்சிருவார் துரோணாச்சாரியன். வாட் என்ன அஸ்வத், நான் கொன்னுட்டேன் அஸ்வத்தமாவை கொன்னுட்டேன். அந்த யானையை தான் கொண்டு இருப்பாங்க, அஸ்வத்தமாவை அஸ்வத்தமா பீமா கையில் சாவர ஆள் கிடையாது. அஸ்வத்தமா கேன் நெவர் பி கில்ட் பை பீமா, யுதிஷ்டிராவோ, anybody can only be killed by Arjuna in the war. அப்படியே யோசிச்சுட்டே ஸ்லோ டவுன் பண்ணுவார். ஆனால் சண்டை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். இல்லையே ஒரு பக்கம் மைண்டு சொல்லுவோம் இருக்கலாமோன்னு சொல்லிட்டு கட்டுப்பாயிருவார். ஒரு வெறித்தனமாக அவர் செஞ்ச இன்னொரு மிஸ்டேக் அந்த கால்பட சண்டை வீரர்கள் இருப்பாங்க, அவங்கள ஒரு 20,000க்கு மேலே உள்ள வீரர்களை கொன்று இந்த பிரம்ம வெப்பன் அந்த வெப்பனில் அவங்க பயங்கரமாக அவங்கள கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது செஞ்ச 2வது ஃபால்ட். பிகாஸ் நீங்கள் மகாரதினா உங்களுடைய ரேஞ்சுக்கு தான் நீங்கள் சண்டை போடணும், ரத்தி அவங்கவுங்க ரேஞ்சுக்கு தான் சண்டை போடணும். கால்படை வீரர்களுக்கு அவங்கக்கிட்ட உங்களுடைய வெப்பன்ஸ் அவங்களுக்கு பாவிக்க தெரியாது, அதுக்கு அவங்களுக்கு பிரதி வெப்பன் கிடையாது, அவங்களால ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முடியாது. சப்போஸ் நீங்கள் கையில் சண்டை போடுற ஆள்னா அவன் கத்தி எடுத்துகிட்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க?
நீங்கள் கத்தியில் சண்டை போடுற ஆள்னா அவங்க கன் எடுத்துகிட்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் நீங்கள் கன் எடுத்துகிட்டு ரெண்டே 2 புல்லட் தான் இருக்குது, ஒன்று புல்லட் 2 புல்லட் பாய்ச்சனா அடுத்த புல்லட் எடுத்து சொடுக்கணும், இல்லை முன்ன மாற்றி சிக்கு 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 சிக்குன்னு குத்திட்டு வந்துருப்பாங்க. நீங்கள் மிஷினு கன் வச்சு எம்பிலாம் வச்சு அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை நீங்கள் அங்கே போகும்போது அவங்க கப்பையில் வந்து டுமா டுமா டுமான்னு பொம்மை போட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க கப்பையில் டமா டமான்னு போடுறதுக்கு அதுக்கு முன்னே இவங்க நியூக்ளியர் வெப்பனே தூக்கி அந்த கண்ட்ரியே பாதி முடிச்சுட்டா என்ன பண்ணுவாங்க? ஸோ இதுதான் ரதி, மகாரதி, அதிரதி இவங்களுடைய கேட்டகரி. ஸோ இதை வந்து துரோணாச்சாரியார் செஞ்சிருக்கக்கூடாது. அந்த நேரத்திலேயே அந்த இடத்திலேயே பல்வேறு ரிஷிகள் வருவாங்க. பரசுராமர், வசிஷ்டா, விஸ்வாமித்ரா, அத்ரி, ஜமக்தினி இவங்கெல்லாம் வருவாங்க. ஏய் ஸ்டாப் 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 துரோணாச்சாரியா ஸ்டாப், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? யார் முதற்கொண்டு நீங்கள் பூஜாரி ஃபேமிலியில் கோயிலில் மணி அடிச்சுட்டு பூஜை பண்ணிருக்கணும். அந்த குடும்பத்துலேருந்து அதை விட்டு நீங்கள் சத்திரியனாக வந்து சண்டை போட வந்துட்டு இப்போ அதுவும் வந்து ப்ராப்பர் தர்மம் செய்யாமல் நீங்கள் எப்படி உங்கள் கால்படையாளங்களை வந்து 20,000 பேர் எப்படி நீங்கள் கொல்ல முடியும்? இட்ஸ் நாட் ரைட், யூ ஆர் ராங் சொல்லிட்டு ஏசுவாங்க. அவரை ஏசிட்டு டக்குன்னு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருவாங்க. அவர் இன்னும் ஷாக் ஆயிடுவார். என்ன பண்ணுறது இப்போ? எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ சாமி உட்காந்துருவோமா? அதுதான் அவர் சொல்லியிருக்காரு, இப்படி தானே என்னை கொல்ல முடியும். அப்படியே திங்க் பண்ணி பீமா சொன்னதை நான் நம்ப முடியாது, மற்ற யார் சொன்னதையும் நம்ப முடியாது, யுதிஷ்டர் சொன்னதான் நான் நம்ப முடியும். ஸோ நிறைய பேர் யுதிஷ்டர்கிட்ட கேட்போன்னு சொல்லி யுதிஷ்டராவை நோக்கி போகும்போது கிருஷ்ணா சொல்வார் யுதிஷ்டர்கிட்ட, நீங்கள் இப்படி தான் சொல்லி ஆகணும், நான் பொய் சொல்ல மாட்டேனே, இப்படி தான் சொல்லி ஆகணும். அபிமன்யுவை எப்படி பொய் பேசி பொய் விளையாண்டு பொய் ட்ராமா மாதிரி போட்டு பின்னால் ஒரு ஆள் பின்னால் ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் இப்படிலாம் செஞ்சு கையில் வெப்பன் இல்லாமல் கொண்டாங்களே, அந்த துரோணாச்சாரியர் தானே இவர். நீங்கள் ஏன் உட்காந்துக்கிட்டு தர்மம் இது அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இப்படி தான் சொல்லுங்கள். ஸோ அப்போ யுதிஷ்டிரா வந்து அதுக்கு அவர்கிட்ட கேட்கும் போது யுதிஷ்டிரா சொல்வார், அஸ்வத்தமா செத்துட்டான். ஏன அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் முன்ன பின்ன வரோம் இல்லையா, மலேசியாவில் நம்ம பேசுகிறோம் இல்லையா, மாட்டு வண்டி எங்கே லும்பு கிரேத்தான்னு சொன்னால் அது சிரிப்போம். மாட்டு வண்டிக்கு எலும்பு கிரேத்தான்னு சொன்னால் சிரிப்பாங்க இல்லையா. கிரேத்தா எலும்புன்னு சொன்னால் தான் அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்க வண்டி மாடு அப்படியே ஆயிரும். ஸோ அது சரி வராது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எங்கே இந்த சான்ஸ்கிரிட்டில் பேசும்போது அஸ்வத்தமா யானை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த யானை என்ற வேர்டு, அஸ்வத்தமா இறந்துட்டான் யானைன்ற வேர்டு யுதிஷ்டிரா சொல்லும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து சங்கு எல்லாம் பயங்கரமாக வேகத்தில் ஊதிட்டோன்னா அந்த சவுண்டு துரோணாக்கு கேட்காது. ஆனால் அஸ்வத்தமா இறந்துட்டான் என்ற சவுண்டு தான் கேட்கும். அஸ்வத்தமா அந்த சீன்லேயே இல்லை, ஏன்னா இவங்க தான் குரூப்பை 2ஆக பிரித்து நாங்கள் வேறு இடம் போகிறோம். துரியோதனா, கர்ணா, சல்யா, சகுனி, அஸ்வத்தமா, கிருத்தவர்மா இவங்கெல்லாம் வேற இடம் போய் சண்டை போட்டுக்கிறோம் நாங்கன்னு சொல்லி பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க இல்லையா. அப்போ அந்த இடத்துல இல்லாத வசி நினச்சிட ஒருவேளை யுதிஷ்டிரா சொன்னாரே ஒருவேளை உண்மையா இருக்குமோ, இருக்கலாம் சொல்லிட்டு அப்பயும் அவர் வந்து சண்டை போட்டுகிட்டே தான் இருக்குவார். துரோணாச்சாரியார் சச் அ பவர்ஃபுல் வாரியர். பீமா அந்த சைட்டில் போயிட்டு மறுபடியும் கத்துவார், உன் பையனே செத்து போயிட்டான் ஐயா, உன் பையனே செத்து போயிட்டான் சார் ஆச்சாரியா, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. இது கருப்படியும் போய் காதில் ஒரு மட்டங்கன்னு போய் கிளிக் பண்ணும். ரைட்டு மூளை லெஃப்ட் மூளைன்றாங்க இல்லையா, போய் கிளிக் பண்ணோன்னே சரின்னு சொல்லிட்டு வெப்பன் எல்லாத்தையும் வச்சுட்டு யோகாவில் உட்காந்துருவார். யார்? துரோணாச்சாரியா. அந்த நேரத்தில் 900 தேர்லேருந்து ஒருத்தர் குதிப்பார். இதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் உன்னை கொள்றதுக்குன்னு சொல்லிட்டு பெரிய கத்தி எடுப்பார். பத்தாததுக்கு அன்றைக்கே தான் வந்து அவர் அப்பாவை துரோணாச்சாரியர் வந்து கத்தியில் பெரிய சமுராய் கத்தியில் வெட்டி கொண்டு இருக்கிறாரு. ஸோ இவர் ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வந்து இவருடைய தலையை வெட்டணும், அவர் உட்காந்துட்டார். தலையை வெட்டணும்னு சொல்லிட்டு தலையை வெட்ட வரும்போது அந்த தலையை வெட்டுவதற்கு ஃபியூ செகண்டுக்கு முன்பு அவருடைய உடலிலிருந்து அவருடைய ஆத்மா ஒரு இந்த ஆவி ரூபம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சாம்பார்லாம் வெந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆவியாக ஒன்று வருது, அந்த பானை திறக்கும் போது ஒரு ஆவி ரூபம் மாதிரி மேலே வந்து போயிடும். இதை சஞ்சயா தான் பார்த்தாரு. இதை சஞ்சயா வியாசருடைய கருணையினால் பார்த்து திருதராஷ்டிர ராஜா கிட்ட சொன்னார், ஓ மகாராஜா,
ஓ திருதராஷ்டிரராஜா, திருஷ்டயும்னா வெட்டுவதற்கு முன்பு ஃபியூ செகண்டுக்கு முன்பு துரோணருடைய ஆத்மா வெளியேறிச்சு அப்படின்னா அவர் செத்துட்டார் அவர். அதுக்கு அப்புறம் தான் திருஷ்டயும்னா போய் அவருடைய தலையை சாக்குன்னு ஒரு வெட்டு விட்டுறார். தலை கீழே வந்து விழுவுது. அதோட நிப்பாட்டல, அந்த தலையை எடுத்து ஒரு ஒயாங்காட்டுறோம் இல்லையா, கொன்னுட்டேன் பார்த்துக்கன்னு சொல்லி அந்த தலையை தூக்கி அந்த கௌரவர்கள் ஆமி பக்கம் போட்டபோது ஆச்சாரியாவுடைய தலையான்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. பயங்கரமாக பயந்து தள்ள தெறிக்க ஓடிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் நடந்துச்சு துரோணா பார்வா 15வது நாள் போரில். ஸோ இவர் துரோணாச்சாரியா டைட். ஸோ அவருடைய உண்மையான லோகம் ரூபம் இருந்தது இல்லையா, அவர் வந்து ஜூபிட்டர் குரு பகவானுடைய அம்சம் இல்லையா, அந்த இடம் அவர் போய் சேர்வார். அங்கேயும் தேவர்களுக்கு குரு, இங்கேயும் அவர் குருவாக இருந்திருக்கிறார். ஜூபிட்டர் குரு பகவான் சொல்லி இருக்காங்களே பிளானட்ஸ், அந்த மாதிரி. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன பார்க்குறோம்? சின்ன புள்ளியில் கவானா ஃப்ரெண்டாக இருந்தாங்க, நண்பனா. அதுக்கப்புறம் விரோதம் வந்துச்சு. நான் உன்னை ஜெயிப்பேன், நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறேன், நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கிற, நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறேன். இவர் அவரை பழி வாங்க இது பண்ணுறார், இவரை பழி வாங்க தோன்றார். அவர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது, இவர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. கடைசியில் நானும் சாவறேன், நீயும் சாவறேன் ஒரே நாளில். நான் உன்னை வெட்டி சாகடிக்கிறேன், அப்புறம் வேறு சாய்ஸ் இல்லை, இவரும் செத்து தான் ஆகணும். அவருடைய தலையும் வெட்டப்பட்டது. ஸோ இது தேவையில்லாத விஷயங்கள். சில நேரத்தில் பக்தியில் நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம சில விஷயங்கள் வந்து இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ரிவெஞ்ச் எடுக்கிறது நம்ம செய்யவே கூடாது பக்தியில். சில நேரத்தில் நம்ம பக்திக்கு முன்பு ஏதாச்சும் ரிவெஞ்ச் பேசியிருப்போம், சபதம்லாம் எடுத்திருப்போம், பயங்கரமான சபதம்லாம் எடுத்திருப்போம். ஆனால் பக்திக்கு வந்தோன்னே இதை நம்ம செய்யக்கூடாது. அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வாழ்கிறதுக்கு நாம் கற்றுக்க வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் நம்ம பக்தி வாழ்க்கைக்கு முன்னே நம்ம சொல்லியிருப்போம், என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து நான் தான் ஆடை நான் தான் டொனேட் பண்ணுவேன், பண்டி நான் தான் டொனேட் பண்ணுவேன். அவங்க வந்து வெட்டி காவு கொடுக்கறதுக்கு. ஓகே, ஆடு காவு கொடுக்குறது நீங்கள் எல்லாம் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. பண்டி காவு கொடுக்குறதும் இருக்குது மலேசியாவில் 1-2 இடத்துங்களில். ஸோ ஆடை அப்படி வெட்டி அப்படியே தெரியும், அப்படியே அந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் சாமியோட வாயில் போய் திணிக்கிறதெல்லாம் இருந்திருக்குது. இப்போ இருக்கான்னு தெரியல, முன்ன நான் பார்த்துருக்குறேன் அது. ஸோ இப்போ வந்து கிடா வெட்டி இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, கிடா வெட்டி பொங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றும் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க வச்சுக்கோங்கன்னா பேச்சுக்கு, நான் தான் ஆடு கொடுப்பேன். திடீர்னு பார்த்தா நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஆகிட்டீங்க, பக்திக்கு வந்துட்டீங்க, நீங்கள் சைவம் ஆகிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறது சார்? வருஷம் திருவிழா நான் என்ன பண்ணுறது? நான் தானே ஆடு கொடுப்போம், வாழ்க்கை ஃபுல்லாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் நான், இல்லைனா அப்படி தெய்வ குத்தமாயிருமா? இல்லை, ஆகவே ஆகாது. இப்போ நீங்கள் என்ன சார் செய்யுது? பழம் வாங்கி கொடுங்க, வாட்டர்மெலன், பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸு, பழம் வாங்கி கொடுங்க. அவங்க திருவிழா கொண்டாட்டம் வந்தவங்க சாப்பிட்டோம், ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் பிரசாதம் செஞ்சு கொடுங்க, கேசரி, அது பேர் என்ன, பாயாசம், கீரை, அதிரசம், முறுக்கு, ஆல் பீப்புள் எழுதிடுவார். ஸோ இதை நம்ம பக்திக்கு வந்துட்டோன்னு சொன்னால் இந்த நம்ம பண்ண ப்ராமிஸு, நம்ம பண்ண ரிவெஞ்ச் வட்டேவா இதெல்லாம் விட்டுருங்க. அண்ட் பக்தியில் வந்தோம் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன், இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. சம்டைம் பீப்புள் டூ நான்சென்ஸ் டு அஸ், சம்டைம் பீப்புள் டூ what you call harm to us. நமக்கு சில கெடுதல்கள் செய்வாங்க, நம்ம திருப்பி போய் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. கிருஷ்ணாட்ட விட்டுருவோன்னு சொல்கிறோம் இல்லையா, விட்டுருங்க. கிருஷ்ணா பார்த்துக்குவார் பிரபுவா, விட்டுருங்க. நம்ம தர்ம பாதையிலே உண்மையாக இருந்தால், நம்ம போய் பித்தலாட்டெல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ணா பார்த்துக்குவாருன்னா அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் தூக்கி கிருஷ்ணா எல்லாம் போட்டுருவார், நரகத்தில் போட்டுருவார். ஓகே, ஸோ இதை நம்ம ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அதே நேரத்தில் நிறைய டிவோட்டிங்க போட்டி, பொறாமை, ஸோ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. போட்டி வந்து நிறைய பேர் ஒரு பெரிய வீடு வாங்கிட்டார், பெரிய காடி வாங்கிட்டார், பெரிய இது வாங்க, பெரிய அதனோட பற்றா நான் வாழ்ந்து காட்டுறேன் பாருங்க அப்படின்வான். ஏன் இது மெட்டீரியல் திங்ஸு, அது வந்து டெம்பரவரி, அது ஒரு நாள் போயிடும். அது போலனாலும் நம்ம போயிடுவோம். அதை விட்டுட்டு ஸ்பிரிச்சுவல் திங்ஸுக்கு வாங்க.
அவர் 16 ரவுண்ட் சேன் பண்ணுறாரு, ஒரு பாகவதம் படிச்சுட்டாரு, ஒரு சைத்தன்ய சரிதாமிரதா படிச்சுட்டாரு. நானும் படிக்க போகிறேன், நானும் 18 மாலை ஜெபம் பண்ண போகிறேன், நானும் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண போகிறேன், துளசி சுத்த போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், அது செய்ய போகிறேன். நம்ம ஹெல்த்தியான ஸ்பிரிச்சுவல் காம்படிஷன் பண்ணால் பரவாயில்ல. இந்த போட்டி, பொறாமை, ரிவெஞ்ச் எடுக்கிறேன், இதெல்லாம் மெட்டீரியல் வேர்ல்டில் இது ஒரு லெசன்ட்டு நம்ம படிச்சுக்கிறோம். இன்னும் சின்ன புள்ளியில் நல்லா தான் இருந்தாங்க, அந்த பெருசாக ஆனாலும் சரி வந்தேன், சரி என்னால் இவ்வளோ வசதி பத்தாது, நான் இவ்வளோ கொடுக்க முடியாது, இவ்வளோ தான் கொடுக்க முடியும், எடுத்துகிட்டு போங்க சொல்லலாம். இல்லை இவர் வந்துட்டு இவரும் உடலியா அவனை கட்டி எடுத்துட்டு வாங்க. யாரை மெக்யூஸ் பண்ணிக்கிறாரு துரோணாச்சாரிய? தன் சொந்த டிசைப்பிளை மெக்யூஸ் பண்ணிக்கிறாரு. இது பெரிய ராங் துரோணாச்சாரிய செஞ்சது. அவர் போய் சண்டை போட வேண்டியதானே. பட் யூஸ் இஸ் டிசைபிள்ஸ் டு ஹியூமிலேட் திரௌபதி ராஜா. தட்ஸ் ராங். அதுக்கப்புறம் அவர் பழி வாங்குறாரு, துரோஷ்யம்னா கொண்டு வந்தார், இதுக்கப்புறம் இவர் பழி வாங்குறாரு. தேவையில்லாத விஷயங்கள். ஸோ மகாபாரதங்கள் படிக்கும்போது, ராமாயணம், புராணம், இதிகாசங்கள்லாம் படிக்கும்போது அதில் என்ன லெசன் நம்ம கற்றுக்கிறோம். ஸோ பகவான் எல்லாத்துக்கும் நமக்கு லெசன் சொல்லி கொடுத்துருக்குறாரு. இது செய்யாதீங்க, இப்படி வாழாதீங்க, இப்படி வாழாதீங்க, இப்படி வாழாதீங்க, இப்படி வாழுங்க, இப்படி வாழுங்க. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு? அது பிரகாரம் ஆச்சாரியர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அது பிரபுபாதா நமக்கு நடைமுறையிலேயே பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம ஃபாலோ பண்ணணுமா? வெரி வெரி நைஸ். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். இதில் நிறைய கதை நான் கட் பண்ணி தான் போயிருக்கேன். பிகாஸ் டைம் ஃபேக்டர் ஒன்று, ரெண்டாவது மகாபாரதம் பேசும்போது நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தது துரோணாச்சாரியா அண்ட் திரௌபதி ராஜாவுடைய கான்ஃப்ளிக்ட். ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.